உம்மை துதிக்க முடியாதபடி, ஆண்டவரே ஆராதிக்க முடியாதபடி, ஆண்டவரே தடைகளை கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் இந்த காலைகளிலே முறியடித்து கொடுக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. எங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சியினால் நிரப்புங்க அப்பா, உற்சாகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே, மேலே உள்ள அன்பினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா உங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆராதிக்கிற நேரங்களை ஆண்டவரே எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமானதா இருக்கட்டும். முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, ஆண்டவரே முழு சிந்தையோடு நாங்கள் உம்மை ஆராதிப்போமாக. ஆண்டவரே நாங்கள் உமக்கு கொடுக்கிற அந்த காணிக்கை பகுதி உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உற்சாகத்தோடு அதை செலுத்தும்படி ஆண்டவரே கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் வேளைக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராகப்பா. எங்கள் செவிகள் திறக்கப்படட்டும், எங்கள் இருதயங்கள் திறக்கப்படட்டும், கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே நீங்க கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரத்தோடு கூட, ஸ்தோத்திரத்தோடு கூட நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரித்து கரங்களை தட்டி தேவாதி தேவனை வரவேற்று ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் நடுவே நீங்க கிரியை செய்யுங்கப்பா. எல்லா துதி நன்மை உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என்ன பாடல் என்ன பாடும்? இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு
Hallelujah.
உலகத்தில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு, பயமில்லை. நம்பினோர் நட்டாற்று என்னை காப்பாற்ற நீர் உண்டு, பயமில்லை. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். எல்லாருடைய நாம் அறிக்கை பண்ணட்டும். எல்லா கரங்களை தட்டி வாய்ப்பிருந்த இயேசுவை உயர்த்தி உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே, உம்மை உயர்த்துவதே எங்கள் ஏக்கமையா, உம்மை பாடுவதே ஏமையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் ஆசையா, உம்மை பாடுவதே ஆமே, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. சுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. சுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதா எஸ் லார்ட், குறைவே இல்லை. மலகபரோ நசந்தரபலோ, குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லே. எல்லாரும் வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி இயேசுவை கொண்டாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே. மலகபரன சந்தரபலே, ஸ்ரீமந்தோரு வக்கரபலகபா. ஆண்டவரே, உங்களை உயர்த்துவது தவிர எனக்கு வேற வழி இல்லப்பா. நீர்தான் எங்க மேன்மை, நீர்தான் எங்க உயர்வு, நீர்தான் எங்க பரிசுத்தம், நீங்க தான் எங்க ஆசீர்வாதம், நீங்க தான் எங்களுடைய உயர்வு ஆண்டவரே. அல்லேலூயா. இதை விட வேற பெரிய மேன்மை இந்த உலகத்துல இல்ல ஆண்டவரே. நீர்தான் எங்க மேன்மை ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதா எங்க மேன்மை, உங்களை ஆராதிப்பதே எங்க மேன்மை அப்பா. உங்களை ஆராதிக்க ஆராதிக்க, உங்களை துதிக்க துதிக்க நாங்க தோல்வி அடைவதே இல்லப்பா. உங்களை துதிக்க துதிக்க, உங்களை உயர்த்த உயர்த்த ஆண்டவரே எங்க பேரில் இருக்கிற எல்லா குற்றங்களும் உடைந்து விடும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே மேன்மையா, உம்மை உயர்த்துவதே, உம்மை பாடுவதே மேன்மையா, உம்மை உயர்த்துவதே, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah, hallelujah. நம் வாழ்வில் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும், யார் என்ன செய்தாலும் நம்ம வாழ்வில் தேவன் செய்ய நினைத்தது தடைப்படும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சகலமும் செய்ய வல்லவர். அவர் வல்லவர். வல்லவர்னா அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. வல்லவர்னா அவர் தான் வல்லவர். ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. பாடுவோம்.
கைவிடாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை என்னோடு. எனக்காக நிறைவேற்றுவே நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் நீ செய்ய நினைத்தது தடைபடாது. செய்யும் வேதமே உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளு. உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளு. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் ஆமென் நீ செய்ய நினைத்தது எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னால் நடந்து செல்வி. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னால் நடந்து செல்வி. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை தவறாமல் நிறைவேற்றுவே. எனக்காக ஆயத்தம் என் கண்ணால் காண செய்வி. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்கிறவரே ஆமென். எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளு. உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளு. நீ செய்ய நினைத்தது ஹல்லேலூயா. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவே. எனக்காக நிறைவேற்றுவே. மலகமா நீ செய்ய நினைத்தது எல்லா டிஸ்டர்பன்ஸ் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளு. உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளு. நீ செய்ய நினைத்தது நல்ல கரங்களை தட்டி வாய்க்கிறது சொல்லுங்க. எனக்காக 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 நீ செய்ய நினைத்தது எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னால் நடந்து செல்வி. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னால் நடந்து செல்வி. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை
நாமத்தினாலே செய்யும் தேவனே, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை நம் பாடி ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். இயேசுவின் நாமம் மேலான நாமம், இந்த நாமத்தில் ஜெயம் உண்டு, இந்த நாமத்தில் சுகம் உண்டு என்ற பாடலை நம்ம இணைந்து பாடுவோம். இந்த நாமத்தில் ஜெயம் உண்டு, இந்த நாமத்தில் சுகம் உண்டு, இந்த நாமத்தில் வல்லமை உண்டு, இந்த நாமம் மேலானது. இந்த நாமத்தில் ஜெயம் உண்டு, இந்த நாமத்தில் சுகம் உண்டு, இந்த நாமத்தில் வல்லமை உண்டு, இந்த நாமம் மேலானது. இந்த நாமம் போல வேறு நாமம் இல்லை, இயேசுவின் நாமம் அது. இந்த நாமம் சொன்ன பயம் விலகிடுமே, இயேசுவின் நாமம் இது. இயேசுவின் நாமம் மேலான நாமம், இயேசுவின் நாமம் மேலான நாமம். நல்லா கை தட்டி, இயேசுவின் நாமம் மேலான நாமம், இயேசுவின் நாமம். மறுபடியும், இந்த நாமத்தில் ஜெயம் உண்டு, இந்த நாமத்தில் சுகம் உண்டு, இந்த நாமத்தில் வல்லமை உண்டு, இந்த நாமம் மேலானது. இந்த நாமத்தில் ஜெயம் உண்டு, இந்த நாமத்தில் சுகம் உண்டு, இந்த நாமத்தில் வல்லமை உண்டு. இந்த நாமம் போல வேறு நாமம் இல்லை, இயேசுவின் நாமம் இது. இந்த நாமம் சொன்ன பயம் விலகிடுமே, இந்த நாமம் சொன்ன இயேசுவின் நாமம் இது. இந்த நாமம் போல வேறு நாமம் இல்லை. எல்லாரும் இணைந்து, இயேசுவின் நாமம் மேலான நாமம், இயேசுவின் நாமம் மேலான நாமம், இயேசுவின் நாமம் மேலான நாமம், இயேசுவின் நாமம். சாப கழுத்துகள் உடைந்திடும், அற்புதங்கள் திரளாய் நடந்திடும், வானமும் பூமியும் வணங்கிடும், இந்த நாமம் மேலானது. சாப கழுத்துகள் உடைந்திடும், அற்புதங்கள் திரளாய் நடந்திடும், வானமும் பூமியும் வணங்கிடும், இந்த நாமம் மேலானது. இந்த நாமம் ஒரு வேறு நாமம் இல்லையே, பயமில்லையே, இயேசுவின் நாமம் இது. இயேசுவின் நாமம் மேலான நாமம், இயேசுவின் நாமம் மேலான நாமம், இயேசுவின் நாமம் மேலான நாமம், இயேசுவின் நாமம். இந்த நாமம் ஜெயம் உண்டு, இந்த நாமத்தில் சுகம் உண்டு, இந்த நாமத்தில் வல்லமை உண்டு, இந்த நாமம் மேலானது. ஆமென். இயேசு, இயேசு, இயேசு. இந்த நாமம் போல வேறு நாமம் இல்லை, இயேசுவின் நாமம் இது. ஓஹோ, பயம் விலகிடுமே, இயேசுவின் நாமம் இது. இயேசுவின் நாமம் மேலான நாமம், இயேசுவின்
ஷமரமலகபரோ நியாரா ரிகதோன மகரபோ. சாப கட்டுகள் உடையட்டும் அப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. வானமும் பூமியும் வணங்கட்டும் ஆண்டவரே. வியாதிகள் நீங்கி போகட்டும் அப்பா. வருத்தங்கள் நீங்கி போகட்டும் அப்பா. கஷ்டங்கள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. துயரங்கள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். எல்லாரும் வேகமா எழுப்பி நிற்கலாமா? Thank you Jesus. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த நாமத்தை கொண்டாட வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க மட்டும் ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆராதனைக்கு இடையூறா இல்லாம, ஆராதனைக்கு ஆசீர்வாதமாக நல்ல வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி தேவன் உங்க வாழ்வில் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஆட்டு மந்தையிலே பலன் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கனிகூறுவேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா நல்ல வாய் திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைங்க, ஏசப்பாவை உயர்த்துகிற பிள்ளைங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி சகோதர சகோதரிகள், சின்ன குழந்தைங்க எல்லாரும் கண்களை மூடி ரீமாலா கபர மன ஷபர பலபரோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. நம்முடைய வாழ்விலே தரிசனங்களை தருகிறவர் அவர்தான். அதை தவறாமல் நிறைவேற்றி முடிக்கிறவர் அவர்தான். ஹல்லேலூயா. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், நம் வாழ்விலே அவருடைய திட்டங்கள் நிறைவேறும். நீங்க துதிக்க 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 அந்த தடைகள் எல்லாம் உடைந்து விடும். அந்த தடைகள் எல்லாம் இடிந்து விடும். ஆமே நாமே 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 நாமே. ராஜாவின் ஜெயமே தீரங்களை நிரப்பட்டும் அப்பா. ஆவியானவரே நீங்க கிரியை செய்வீராக. ஆவியானவரே ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே ஆண்டவரே நீ வெள்ளம் போல எழும்பி வருவீராக. ஓ ஹல்லேலூயா. என்னை விசுவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று சொன்னீரே. அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பொங்குவதாக. எல்லா தடைகளை உடைத்து மாம்சமான எல்லா கிரியைகளை சுட்டரிக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை திருச்சபையை மூடுவதாக, திருச்சபை நிரப்புவதாக. ஆமே 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 ஆமே. நிரப்பப்படுங்க நிரப்பப்படுங்க நிரப்பப்படுங்க. நல்ல கரங்களை தட்டி Thank you Lord. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சமுத்திரமும் நிறைவும் நாடும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக மகிழ்வதாக மகிழ்வதாக. ஹல்லேலூயா. சமாதான காரண நீங்கதானே, சர்வ வல்லவரும் நீங்கதானே. சமாதான காரண
சோர்ந்து போவதில்லை. அவரை பார்த்து சொல்லுங்க, ரெண்டு கைகளை உயர்த்தி, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாம் என்னை குடும்பத்தை எனக்குரிய எல்லாவற்றையும் நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ரெண்டு கைகளை உயர்த்தி ஆசையா, எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து பலகதனமகரபா. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எத்தனை பேருடைய நம்பிக்கை ஏசப்பா மேல இருக்கு? ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை அவர்தானே. ஹல்லேலூயா. என் வாழ்வின் நம்பிக்கையே, என் பலனே, என் கண்மலையே, எங்கள் துரிகமே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. அப்படியே வாய் திறந்து ஆண்டவர் ஆராதிங்க ஆசையா. நன்றி அப்பா, உங்களை ஆராதிக்கிறோம். எங்க நல்ல கண்மலையே, எங்கள் மறைவிடமே, எங்கள் புகலிடமே, எங்கள் கோட்டையே, நாங்கள் நம்பி இருக்கிறவரே, அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை, ஆராதனை. Thank you Lord. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை, புகலிடமே, புகழ்ச்சி நீரே, ஆராதனை, மலகபரமனசுந்தரபலோ. நாங்கள் நம்பும் கண்மலை, நம்பும் கண்மலையே. அல்லேலூயா. நான் நம்பும் கண்மலை என்றுமே உம்மை நான் சார்ந்திடுவேன். துன்பமான வேளையில், இன்பமான வேளையில், இன்பமான வேளையில், கஷ்டமான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில், களிப்பான நேரத்தில் என் இயேசு என்னோடு இருக்கின்றாரே. அவரே என் கண்மலை, என் கோட்டையுமானா, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. கூப்பிடுங்க வாய் திறந்து, எந்த இயேசுவே. நான் நம்பும் கண்மலை என்றுமே உம்மை நான் சார்ந்திடுவேன். நான் நம்பும் கண்மலை நீர் அல்லவோ, உம்மையே நான் சார்ந்து கொள்வேன் அப்பா. கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருப்பதினாலே நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. துன்பமோ, வியாதியோ, பசியோ, நிர்வாணமோ, பட்டினியோ, நாசமோசமோ, மரணமோ, நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் என் மேலுள்ள இயேசுவின் அன்பை விட்டு, என்
ஒன்னே ஒன்று சொல்கிறோம்ப்பா, நாங்கள் நம்புகிற ஒரே கண்மலை, எங்கள் நம்பிக்கை நீங்கள் தானே. எங்களை முழுசாக உங்கள் சமூகத்தில் நாங்கள் சரண்டர் பண்ணிடுறோம். எங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலேயும் நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எல்லா துதிகன மகிமையும் மக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அமர்ந்துள்ளோம். மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துகள். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இயேசு கிறிஸ்து பரமேறி போறதுக்கு முன்னால நமக்கு பைபிள் முழுவதும் நிறைய கட்டளைகள் இருக்குது. ஆனா அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போறதுக்கு முன்பாக பேசின ஒரு அற்புதமான வார்த்தை, ஒரு பிரதான கட்டளை, த கிரேட் கமிஷன். ஆனா இன்னைக்கு சபையால அந்த கிரேட் கமிஷன் ஒமிஷன் பண்ணப்படுகிறது, தவிர்க்கப்படுகிறது, செயல்படுத்தப்படவில்லை. அந்த பெரிய கட்டளை உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுங்க, பிரசங்கம் பண்ணுங்க. இது பாஸ்டருக்கு மட்டும் சொன்னதா? எல்லாரும் பின்பற்றி வருகிற விசுவாசிகள் சீசர்கள் சொன்னதா? அவரை ஏற்றுக்கொண்ட எல்லா தேவ பிள்ளையும் சொல்லப்பட்டது. மார்க் 16 அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கும். மார்க் 16:25. வாசிக்கும். மார்க் 16 அதிகாரம் 15. நீங்கள் உலகமெங்கு போங்க. ஆண்டவர் எங்க வரைக்கும் போக சொல்றாரு? நான் இப்போ உங்க பக்கத்து வீட்டுல, உங்க வீட்டுக்குள்ள, உங்க பக்கத்து வீட்டுல, உங்க ஊர்ல, உங்க தெருல உண்மையா இருந்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், சுவிசேஷத்தை சொல்றதுக்காக ஒரு நாள் உங்களை கூட்டிட்டு போவாரு. பாஸ்டர் மட்டுமா உங்களை இழுத்து போறார். யார் யார் உண்மையா சுவிசேஷம் சொல்றவங்க கர்த்தர் கூட்டிட்டு வந்து காட்டுவார். ஆமென் சொல்லுங்க. அது நடக்கும். ஆண்டவருடைய வார்த்தை மாறாது. உலகமெங்கும் போய் எல்லா மனுஷருக்கும், சர்வ சிருஷ்டி, எல்லாம் சொல்ற சர்வ சிருஷ்டிக்கும், எல்லா மனிதருக்கும். ஏழைக்கு மட்டும் போங்க, அந்த குப்பத்துக்கு மட்டும் போய் சொல்லுங்க, ஏழைக்கு மட்டும் சொல்லுங்க, தாழ்ந்த மக்களுக்கு சொல்லுங்க. பெரிய கோபுரத்தில் இருக்கிற அவரு இவருன்னு பெரிய கோடீஸ்வரர் சொல்லிடுறாங்க, அவருக்கு ஏசு தேவையில்லை. இல்லை, ஏசு தேவையா தெரியல. நம்ம ஆட்கள் அப்படி வச்சுட்டு தான் பண்ணுவேன். சுவிசேஷம் சொல்றதுனால எங்க கிளம்பிடுவாங்க, எங்கேயாவது ஒரு குப்பத்தை பார்த்து. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனா இருக்கிட்ட எவனா இருந்தாலும் சுவிசேஷம் தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஆனா நம்ம ஆட்களுக்குள்ள எங்க தான் கிளம்புவாங்க. நான் இதை 20 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். சுவிசேஷம் சொல்லுங்கன்னா எங்கேயாவது கஷ்டப்பட்ட மக்கள் இருந்தாலும் இந்த உலகம் சொல்ற பார்வையில ஆண்டவருக்குள்ள கிடையாது. எங்கேயாவது தாழ்ந்த கிழிஞ்சாடிமா இருக்கணும், மூச்சு கடவுடானா எதுக்கு நான் தான் சொல்லுவோம். மீசோரா நல்லா முறுக்கி விட்டு வராரா அவர்கிட்ட சொல்லிட்டு யாரும் அடி வாங்குறா?
யாராவது ஒரு பைத்தியாரம் இருக்கணும், அவன் தான் பயங்கர பேய் பிடிச்ச பேராக இருப்பான். உண்மையிலேயே நல்ல முரட்டு விஷயம். அவன் ஆள் தான் இருக்கான், உள்ளத்துக்குள்ள இருக்கும், நல்லவனாக இருப்பான். நல்ல இல்லையா? என் வாழ்க்கை நிறைய பார்த்துருக்கேன். ஆண்டவர் நல்ல ஒரு நிலையிலேயே சொல்லுவாங்க. அப்போ சுவிசேஷம் உலகமெங்கும் போகணும். தேவனுடைய வார்த்தை மட்டும் சொல்லுது, எல்லாருக்கும் சொல்லியிருக்காரா, குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் சொல்லியிருக்காரு. உண்மை. இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா, இன்னொரு குரூப்னா எல்லாம் இந்த அவ்வளோ ஆவிஞ்ச கேசுலாம். இதுங்களை பார்த்தாலே நேரமும் இயற்கை சைசையும் பார்த்தாலும் ஒருத்தர் உள்ளவங்க. ஏன்னா போய் சொல்றது எல்லாம் அது தான். ஏன்னா பைபிள் படி நீ சொல்லுங்க, வாசகம் இயேசு எல்லாருக்கும் தேவையா, குறிப்பிட்ட மக்களுக்கு தான் தேவை. பணக்காரன் தேவையில்லையோ, நம்ம சொல்லலாம் எல்லாருக்கும் தேவை. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? வேதம் தெளிவாய் சொல்லுது, சர்வ சிருஷ்டியும் சொல்லுங்க. சொல்லிக்காரா? உலகமெங்கும் போக சொல்லிக்காரா? குறிப்பிட்ட நாட்டுக்கு மட்டும் போங்க. எவன் போறான் சொல்றோம் கிழக்கத்திய நாடுகளுக்கு? யாரு போறாங்க? உங்களும் பாரம் தான் கத்த இங்க இருந்து எழுப்புவாராது. அல்லேலூயா. அவர் எல்லாம் உலகமெங்கும் போக சொன்னாரா சொல்லியா? இல்ல உங்க பைபிள்ல இந்த வார்த்தை இருக்கா இல்லையா? உலகமெங்கும் போங்க, சர்வ சிருஷ்டியும் சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வாசிங்க. சுவிசேஷத்தை நான் இப்போ சுவிசேஷ ஊழியம், சுவிசேஷத்தை பிரசங்கங்கள்லாம் என்னதான் பேச போறேன். ஆண்டவர் அதுக்கு நம்ம ஒரு பெரிய அதிகாரம் கொடுத்துருக்காரு. நம்மளாம் மனப்பாடம் பண்ணிருக்கோம். மத்தேயு 28, 18, 19, 20 நான் அந்த வசனங்கள் உங்க மனப்பாடம் சொல்லி திருந்தல. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யார் சொல்றா? இயேசு சொல்றார். அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இயேசு சொல்றாரு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கா. ஆகையால் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சீசராக்கி, அதான் சொல்லு, சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு. அல்லேலூயா. எல்லாமே உல்டா புல்டாவா ஆகிட்டோம். இப்போ என்னுடைய கேள்வி, இதில் ஒரு வார்த்தைக்கு நேரம் இல்லை. ஞானஸ்நானம் கொடுத்துட்டு உபதேசம் பண்ணணுமா, உபதேசம் பண்ணி ஞானஸ்நானம் கொடுக்கணுமா? பைபிள் எப்படி சொல்லுன்னு பாருங்க. நீ 6 மாசம் வரணும், 1 வருஷம் வரணும், நான் உன்னை பார்ப்பேன், நீ என்னைய பார்க்கணும். அப்படி பார்த்தா சத்தியமா ஞானஸ்நானம் பண்ணலாம். நமக்கு திரும்ப இல்லை. நீ இயேசுவே ஆண்டவர் விசுவாசி ஏற்றுக்கொண்ட உடனே தாமதமின்றி, அப்போ சொல்ற தாமதமின்றி ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அல்லேலூயா. நீ விசுவாசத்தால் தடையதில்லை. ஞானஸ்நானத்தை எடுத்துட்டு தான் உபதேசம். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா சொத்தம் செத்தவனை அடக்கம் பண்ணாம வச்சுட்டு இருந்தா பக்கத்துல இருந்துட்டு இருந்தாங்கன்னா நாளைக்கு தான் இருக்கு. அல்லேலூயா. அதனால வேதத்துக்கு நம்ம திரும்பணும். இது போய் இது வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதா, பாஸ்டர் ஊழியர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட கட்டளையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாரம்பரியமா உள்ள இருக்கிறவங்களுக்கு இதை இப்படிப்பட்ட காரியத்தை கேட்கணும் அப்படின்னா, மதத்துக்குள்ள ஊறி இருக்கிறவங்களுக்கு இதை கேட்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா சத்தியம் எப்படிதான் சொல்லும். அல்லேலூயா சொல்லும் போது இப்ப இன்னைக்கு நான் இருந்து பேசப்படுறது சுவிசேஷ ஊழியம் என்றால் என்ன, சுவிசேஷத்தை பிரசங்கி அப்படின்னா என்ன. ஏன்னா நீ சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. சுவிசேஷனாலே எல்லாம் சொல்லுங்க நற்செய்தி, சொல்லுங்க நல்ல செய்தி. ஆமா, குட் நியூஸ் அப்படிதான் போடுது. கோ அண்ட் ஸ்பெல் குட் நியூஸ், நல்ல செய்தி, நற்செய்தி. அதுதான் பழைய தமிழ் தான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை கேட்டா ஒரு ஆளுக்குள்ள சுவிச்சம் உண்டாகும். ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல ஒரு நல்ல சுவிச்சம் உண்டாகும். அதுதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை சொல்றதுதான் சொல்றாரு. ஆனா நம்ம ஆட்கள் எல்லாம் கடந்த 2020 ஆண்டுகளா என்ன சுவிசேஷம் இருக்காங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இல்லைன்னா நீ நரகம் போயிடுவ. அவன் சொல்லுவான், நான் ஏற்கனவே ஒரு நரகத்தை தான் கட்டி வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன், நரகத்துக்குள்ள தான் இருக்கேன், இதுல வேற நீ இன்னும் புதுசா நரகத்துக்கு போறேன்னு சொல்லியா? ஒண்ணுமே காரியம் இல்லை.
அதெல்லாம் சுவிசேஷம். வேத வசனத்திலிருந்து ஒரு தேவ மனிதன் மூலமா சுவிசேஷம் என்னன்னு தெளிவாக பார்க்கிறோம். அது என்ன சொல்லுவோம்? இன்னொரு குறிப்பு இருக்கு. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா பணக்காரனாயிடலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டா உன் வியாதி சுகமாயிடும். இதெல்லாம் சுவிசேஷம் இல்லை. சுவிசேஷத்தோட ஒரு பகுதி. சுவிசேஷங்கிறது யாருன்னு அறிமுகம், உன் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குவார் அப்படின்னு சொல்லி சொல்றது சுவிசேஷம் இல்லை சார். இயேசுவை ஏற்றுக்கொண்டா ஆக்குவார். நான் பொருளாதார ஆசீர்வாதத்தை தீவிரமா பிரசங்கிக்கிறார். ஆனா சுவிசேஷம் என்னங்கிறது இன்றைக்கு சபைக்கு தெரியல. எதையில பேசிருக்கோம். ஒரு வியாதி இருந்தா அப்படின்னா கடன் பிரச்சனையிலிருந்து உன்னை விடுதலையாக்குவார். உங்கள் கடன் பிரச்சனை தருவோம், உங்க நகையை கொடுங்க, நாங்கள் பணம் தருகிறோம், குறைந்த வட்டியில் கடன் தருகிறோம். அது கூட பெரிய நல்ல சுவிசேஷம் தான். அதெல்லாம் சுவிசேஷம். இன்னொரு குறிப்பு, ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார், இயேசுக்கு வாங்க உங்க வியாதி சுகமாகும். அது விளையும். இயேசுக்கு வாங்க உங்களை சுகமாக்குவார். அதெல்லாம் சுவிசேஷம். சுவிசேஷம்னா என்னன்னு தெரிஞ்சும் தெளிவா. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க வாங்க, இப்படி கஷ்டப்படுறீங்க, உங்க கஷ்டத்தை மாற்றுவார். அதெல்லாம் சுவிசேஷம். அதை கூட மாத்துறதுக்கு எத்தனை பேர் இல்லை, நிறைய மந்திரவாதிகள் இருப்பான், என்னென்ன வேலைகள் இருக்கு. அதெல்லாம் சுவிசேஷம். நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. அதனால பாஸ்டர் பணத்தை பொருளாதார ஆசீர்வாதம் பேசணும். சுவிசேஷம் என்னன்னு ரட்சிக்கப்படாமலே இருந்து, ஏன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன். கத்துல பல்ல பார்த்து, பாஸ்டருடைய பல்ல பார்த்து ரட்சிக்கப்பட்டு கடைசியில் முட்டை 2 பேரும் ஒன்று கூட வீட்டுக்கு போனோம்னா அந்த வீட்டம்மா பாஸ்டர் முட்டை வச்சு கூட வந்த ஜென்மத்துக்கு முட்டை வைக்கணும்னா முட்டையை பார்த்து பின்வாங்கி போன கேஸ்கள்லாம் நிறைய இருக்கு. ரசிக்கப்படணும். அதனால சுவிசேஷம் என்னங்கிறது அடிப்படையில் திருச்சபைக்கு தெரியலன்னா வேலைக்காக. இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள் ரட்சிப்புலாம் பயங்கர டவுட்டா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. யார் ரட்சிக்கப்பட்டிருக்கா, யார் ரட்சிக்கப்படணும் கூட தெரியல. எத்தனை வருஷமா வேசப்பட நான் ஏமாத்தலாம், நடிக்கலாம். அதனால சுவிசேஷம் ரொம்ப முக்கியமானது. அந்த அந்த கருப்பொருளை சரியான பேரம் தெரியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமே உங்களை விடுதலை ஆகும். சத்தியம் எதுக்கு சொல்லுங்க பாப்போம். நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லிருக்கலாம். இயேசு யாருதான் சத்தியம்? சுவிசேஷம் யாரும் தெரியுமா? சொல்லுமா? இயேசு. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சத்திய இயேசு, நல்ல செய்தியே இயேசு. ஒரு மனிதனுக்கு தேவையானவர் யாருன்னா எது இருக்கோ இல்லையோ இயேசு தேவை. இயேசு இல்லாத வாழ்க்கை வேஸ்ட். நம்ம பைபிள்ல பார்ப்போம், இப்படி இப்படிதான் செஞ்சேன்னா அவன் தும்மா இருக்கு கிடையாது. இயேசுவை தவிர எவ்வளவு பெரிய நல்லவனா இருந்தாலும் அவன் பாவி, அவனுக்கு நரகம் தான். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்றவன் நீதிமான் தான், பரலோகம் தான். அல்லேலூயா. தெளிவான சத்தியம். அப்ப நற்செய்தி சுவிசேஷம் அப்படின்னாலே சொல்லுங்க இயேசு. அதான் இயேசு தெளிவா சொன்னார் யோவான் 14, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அதான் என்னை எல்லாம் ஒருவரு பிதாவுல பரத்து போறார். ரொம்ப அழுத்தமும் தெளிவா சொன்னார். நானே, எல்லாம் சொல்லுங்க நானே. ரொம்ப முக்கியம். அல்ல இயேசுதான் சுவிசேஷம். எல்லாரும் சொல்லுங்க இயேசுதான் நற்செய்தி. அப்போ நீங்க நிறைய நேரம் பாருங்க, நிறைய பேர் எங்கேயாவது யார்கிட்ட சொல்லிருக்கா இயேசுவே பேசாம இயேசு பத்தியே ஒரு வார்த்தை கூட இயேசு. அதான் நாளைக்கு நாங்க ஒரு பாஸ்லாம் போயிருந்தா நீங்க பாருங்க, காட் இஸ் குட், காட் லவ்ஸ் யூ, காட் சேவ்ஸ் யூ. இயேசு உன்னை நேசிக்கிறார், கடவுள் உன்னை நேசிக்கிறார், காரணம் நேசிக்கிறார், கடவுள் உன்னை அன்பு செய்கிறார், கடவுள் உன்னை ரட்சிப்பார், காட் சேவ்ஸ் யூ. இதெல்லாம் பார்த்தோம் பாருங்க, பேய் கூட படிச்சுட்டு போயிடுவான். ஆனா நீங்க மட்டும் ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு போட்டு பாருங்க, உள்ளுக்கு பேய் ஆடும். ஜீசஸ் சேவ்ஸ் யூ, இயேசு உன்னை ரட்சிக்கிறார். அந்த நாமத்தை சொன்னாலே நீ பாருங்க, அந்த நாமத்தை சொன்னாலே அங்கங்க இருக்கிற அசுத்தாவில ஆட்டும். சொல்லாதீங்கன்னு சொல்லுது ஒரு பேயெல்லாம். எல்லாம் சொல்லு இயேசு. அப்போ நற்செய்தினால யாரும் சொல்லும் போது எத்தனை பேருக்கு இப்ப நீங்க சபையாதான் இருக்கீங்க, நான் எல்லாரும் எத்தனை பேருக்கு உண்மையிலே இதுல இல்லை. அதான் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். கேரளாவில் ஒரு விசுவாசி போய் ஜெபம் பண்ணாம இருக்க ஒரு பாஸ்டர் ஒரு அடியா இருக்கும். என்ன அடியா இருக்கும்?
என்னடா 1 மணி நேரம் ஒரு அடியா இருக்கும் ஜெபம் இருக்கு அப்படின்னு பாஸ்டர் வந்து என்ன பார்த்துருக்கு, ஒரே ஜெபகுறிப்புக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி 1 அடி இறக்கும். என்னத்தை இறக்கும்? 1 அடி நான் இறக்கிடுவா சொல்கிறோம். இல்லை, எனக்கு மண்டை வீங்கி நல்லா எல்லாம் தெரியும், இங்கே இருக்குது, இங்கே இறங்கட்டு 1 அடி தான், இங்கே இறங்கினாலும் வாழ்க்கை விளங்கும். ஆமென்னு சொல்லுவோம். சிலருக்குலாம் மண்டை பெருசாக இருக்கும், மண்டை பெருசாக இருக்கும். சிலருக்கு மண்டை ரொம்ப ஓவரத்துக்கு முடி காணாமல் இருக்கும், பல காரியங்கள் இருக்கும். ஆனால் அது விஷயம் இல்லை, இங்கே இருக்கிறது இங்கே வரணும். ஆமென்னு சொல்லுவேன். எனக்கு கேள்வி, இயேசுதான் ஆண்டவர். அது ஏன்னா இன்னைக்கு சீரழிஞ்சு போனதே இந்த சீரழிட்ட ஜனங்களால் தான். எனக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்காங்க, ஒரு குரூப் வாட்ஸ்அப்லாம் இருக்கு, என்ன செய்யணும் வழி இல்லாமல் உட்காந்துருக்கேன். ஒரு லட்சம் இந்த ஜனங்களுடைய சீர்கட்டத்தனமான வாழ்க்கை அவங்களுக்கு. ஏன்னா அவன் இயேசுங்கிற பேரை வச்சுட்டு இயேசுவே வச்சுக்கிட்டே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான். எல்லாம் சொல்லுங்க இயேசு. சுவிசேஷம் யாரும் சொல்லுங்க பார்ப்போம். அவர் எனக்குள்ள இயேசு இருக்கிறான்னு சொல்றவங்க மட்டும் நல்ல ஜோர ஒரு அல்லையே சொல்லுவோம். நீங்க ரட்சிக்கப்பட்டவர். அப்படிதான் வேதம் சொல்லுது. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல், இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், அவன் என்ன ஜாதியா இருக்கட்டும், பணக்காரர்கள் யாரையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவன் அவனுடைய பிள்ளையாளும்படிக்கு அதிகாரம் கொடுத்தான். நான் மறுபடியும் பிறந்திருக்கேன், தேவனுடைய பிள்ளைங்கிற நிச்சயம் இருக்கா? சிலரும் படாருன்னு தூக்கி எங்க அம்மாவிடம்லாம் இல்லை, உண்மையிலே இருக்கு, நிச்சயமா இருக்கு, நிச்சயமா நிறுத்தி வைப்போம். இந்த அடிப்படை தேவை. ஏன்னா வர வேண்டியவர் வந்துட்டாலே, நிறைவானவர் வந்துட்டாலே குறைவானலாம் தன்னால் சொல்லமாக வியாதி விலைதான் ஆகும், இருக்க முடியாது. எவ்வளவு நாள் மறைஞ்சிருந்தாலும் பாவம் வெளியே தான் ஆகும், சாபம் சாகதான் செய்யும், சோத்திரம் தரித்திரம் ஓடும். வர வேண்டியவர் வந்துட்டாலே எல்லாம் அல்லேலூயா சொன்னாங்க. அல்ல சுவிசேஷம் நற்செய்தி யாரும் சொல்லும் போகும். நீங்க இந்த நாமத்தை நல்ல சத்தமா சொல்லுங்க. நற்செய்தினா யாரு? இயேசு. இயேசு அவர்தான். அந்த நாமத்துல அதனால அவருக்கு அப்படி சொல்றது, அந்த நாமத்துல எல்லாம் முழங்கால் மூடணும், எல்லா நாமம் அறிக்கணும். அந்த நாமம் மேலான நாமம். அல்லேலூயா. ஏதோ ஒரு பாரம்பரியத்துக்கு பேர் கிறிஸ்தவனா இருக்குலாம் இல்லை. நீங்க எல்லாரும் விசுவாசம் சொல்றீங்க, இங்க இல்லை, இங்க இருக்காதான். ஏன்னா அறிவு இங்க, அறிவு இந்த நாட்டில், விசுவாசம் இங்க தான். உங்களுக்குள்ளே விசுவாசம், நீங்க மறுபடியும் பிறகு தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிள். எதுக்கு இத்தனை சுத்தணும், இவ்வளவு பிரயாசப்படணும்? எனக்கெல்லாம் ஆரம்பத்தில் ரசிக்கப்படணும்னா சொல்லுவாங்க. நான் வந்து 2001 தான் வரும்போது ஆண்டவர் வச்சுருந்தேன், தந்து சபையெல்லாம் வந்துட்டு உருண்டு இருந்துச்சுருந்தேன். எத்தனை பார்த்துட்டே இருப்பாங்க, கண்ணீர் விடுறான், பாவத்துக்குள்ள அறிக்கை செய்யும், அழு, இவ்வளோ நேரம் அழகும், இவ்வளோ உருண்டா பிறண்டா தான் வச்சுருந்தேன். சிம்பிள். இயேசு உள்ள வந்துட்டாலே எல்லா குப்பையும் வெளியேறு. ஆமென்னு சொல்லுவாங்க. சரி, இது வேதத்திலிருந்து எல்லாரும் சொல்லுங்க. அந்திரேயா, சத்தமா சொல்லுங்க. அந்திரேயா. அந்திரேயால இருந்து சுவிசேஷம்னா என்ன, சுவிசேஷ ஊழியம்னா என்ன, சுவிசேஷ பிரசங்கம்னா என்ன அப்படின்னு அந்திரேயா எவ்வளவு அழகா செஞ்சிருக்கான் பாருங்க. வேதத்துல மறந்துருக்கு. அந்திரேயா வாழ்க்கையில இருந்து 2 வசனத்துல ஒரு 3 காரியங்களை பார்ப்போம். எல்லாரும் சொல்லுங்க. அந்திரேயா சொல்லுங்க. அறிவிக்கும் அந்திரேயா. மறக்க கூடாதுனால மிகுந்த பிரயாசம் சரணம். சுவிசேஷ ஊழியம்னா என்ன அப்படின்னு கேட்டாலே உங்க உள்ளத்துக்குள்ள ஆணி தர்மனை பதிவதாக, எழுதப்படுவதாக. எல்லாம் சொல்லுங்க. அறிவிக்கும் அந்திரேயா. என்ன செய்யணும்? அப்ப யாரெல்லாம் அறிவிச்சோம்னா பார்ப்போம். அடுத்து 2வது அறிமுகப்படுத்தும் அந்திரேயா. எல்லாம் சொல்லுங்க. அறிவிக்கும் அந்திரேயா, அறிமுகப்படுத்தும் அந்திரேயா. அறிமுகப்படுத்தும் அந்திரேயா. அடுத்து சொல்ற அழைத்து வரும் அந்திரேயா. 3 காரியம். யோவான் 1:40, 41, 42 3 வசனம் வாசிப்போம். இதுல இருந்து சுவிசேஷ பிரசங்கம்,
சுவிசேஷ பிரசங்கம், சுவிசேஷ ஊழியம் என்றால் என்ன அப்படிங்கிறது பார்க்கிறோம். வாசிங்க. அப்போதிலிருந்து வாசிங்க. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். பாருங்க, யோவான். இந்த யோவான் தான் நீங்க அப்போஸ்தலனா யோவான் நினைச்சிட கூடாது. இந்த யோவான் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். யோவான் சாணகன், ஜான் தி பேப்டிஸ்ட். இவன் அப்போஸ்தலன் இல்ல, இயேசுக்கும் சீசர்லாம் செலக்ட் பண்ணல, எல்லாம் செய்யல. இவன் இயேசு கிறிஸ்துக்கு முன்னோடியாக, எலியாவின் ஆவிய உடையவனாக, சோதர இயேசுக்கு முன்னோடியாக, இயேசு கிறிஸ்துடைய சொந்தக்காரனா சகரியா எலிசபெத்துக்கு பிறந்த மகன் யோவான் சாணகன். இவன் ஒரு பெரிய ஒரு அவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு சீசர் இருக்காங்க. அதுல ஒரு சீசர் தான் அந்திரேயா. அல்லேலூயா. அவன் அப்படி இருந்த அந்திரேயா பின் சென்ற 2 பேர்ல ஒருவன் சீமோன் பேதுரு. அவன் யாரு? அந்திரேயா யாரு? இன்னொரு. இப்ப யார் அந்திரேயான்னு கேட்டாலே வந்துடலாம். ஒன்னொன்னா சொல்லலாம். யோவான் சாணகனுடைய சீசன். ஆமா, சீசன். பேதுருடைய அண்ணன், சீமோன் பேதுருடைய அண்ணன். சரி, இவன் இப்ப என்ன பண்றான்? சகோதரன் அந்திரேயா என்பவன் சீமோனை கண்டு, இதுல நீங்க இப்ப இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா, சீமோனை கண்டு ஒரு காரியத்தை செய்யலாம். யோவான் சாணகன் அதுக்கு முன்னாலோட போகுதுன்னா நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். யோவான் சாணகன் ரொம்ப தாழ்மையான, அவர் தெளிவா நாமளாம் அடுத்த ட்ராக்ல ஓடுன்னு நினைப்போம். பாருங்க, யோவான் 1 நீங்க வாசிங்கன்னா அவனோட சொல்லுவான். 6ஆம் வசனம் வாசிங்க. அவன் ரொம்ப தாழ்மை. இப்படி ஊழியக்காரன் நீங்க எழுமணும். அவன் இருந்தான். அவன் பேர் யோவான். எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் தனக்கு நேர திரும்பல. சோத்திரம். ஒளி யாரும் திரும்பவும் இருக்கு. நானே மெய்யான ஒளி. அவரை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். சோத்திரம். அப்படி அவன் வந்திருக்கனால அவன் பின்னால தள்ளி வந்தா தெளிவாக சொல்லிதான். இயேசு பார்த்தோம்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ. அதனால ஆண்டு சொன்னாரு, இவனை விட பெரிய தீர்க்கதரிசி இந்த உலகத்துல பிறக்க போறதே இல்லைன்ட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு குறிச்சு நம்ம நினைப்போம், இப்படி சொன்னாரு ஐயா, அப்படி சொன்னாரு, அவர் தான் பெரிய தீர்க்கதரிசி, இவர் தான் பெரிய இல்ல. இயேசுவின் வார்த்தைப்படி சொல்றேன், நீங்க யாருக்காவது இயேசுவை காட்டி கொடுக்கிறேன், நீங்க தான் இயேசுவின் பார்வையில பெரிய தீர்க்கதரிசி. அல்லேலூயா. சோத்திரம். இயேசுவை அறிமுகப்படுத்துறான். சொன்ன உடனே இப்ப அந்திரேயா நினைக்கான், நான் ஒன்றும் பெரிய விசேஷமான ஆள் கிடையாது. அவருடைய பாதரட்சியின் வார கூட, அந்த ஷூ சாண்டல் கூட அவங்க கூட நான் தகுதியேற்றவன். அவர் தான் கிரேட்டு, அவர் பெருகணும்னு நான் சிறுகிறேன் அப்படின்னு சொன்னா பிறத்தால போன அந்திரேயா, சரி கிரேட்டே வந்துட்டு இவன் பிறத்தால ஏன் சுத்துவானுன்னு இவனை விட்டுட்டு இயேசு பின்னால போயிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. அதனாலதான் நான் எனக்கு பெரிய சிக்கல் நடத்தாமலே படப்பட்டிருக்கேன். இங்கே நீங்க எல்லாரும் வாசிப்பேன் கர்த்தர் சாட்சி. அதுக்கு நான் யார் யார் எப்படி வரான்னு தெரியாது. உங்க எல்லாரையும் நான் சபையில் இயேசுக்கு நேரம் நடத்திருக்கேனா எனக்கு நேரம் நடத்திருக்கேன். அப்போ யோவான் காட்டி கொடுத்தோன்னா அந்திரேயா யாருக்கு தான் கனெக்ட் ஆனா? இயேசு பின்னாடிட்டான். இயேசு பின்னால போயிட்டு இருக்கான். ஆனா இன்னைக்கு எல்லா மதங்களையும் பாருங்க கடவுள். ஆனா இயேசுவை சொல்றது எப்பவுமே இயேசு சொன்னாலே அங்க இருக்க பேய்கள்லாம் அடதஞ்சு என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் அப்படின்னா அந்த பேரும் அவங்களே கொடுத்து எனக்கு எழுதுங்கள் அங்க காணிக்கலாம். ஆனா இயேசு அப்படி இருக்கு சொல்ல, ஒரு மனிதனுக்கு மெய்யான விடுதலையும் ஆசீர்வாதம் இயேசுதான். ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். எப்படி சொன்னா, அந்திரேயா இயேசுவை பின்பற்றி வந்த உடனே அவர் தான் இப்போ அண்ணன் சொல்றான். பேதுரு கண்டு பேட்டுனார். எல்லாரும் இருக்கீங்களா? சொல்ல இப்பவும் கண் சொல்ற மாதிரி இருக்க. சோத்திரம். ஆண்டவர் நல்ல ஒரு கையை உயர்த்தி ஒரு அல்லிலே சொல்லுவோம். சீமோனை கண்டு மேசியாவை வரப்போற கிறிஸ்துவாகிய மேசியா ராஜாதி ராஜாவை கண்டோம் என்று எல்லாம் சொல்ல சொன்னார். எல்லாம் சொல்லுங்க. அறிவிக்கும் அந்திரேயா.
யார அறிவித்தான்? யார சொன்னான்? பேதுரு அண்ணன் சொன்னான். யார சொன்னான்? ஆனா நீங்க நான் இந்த 21 வருஷம் ரட்சிப்பின் அனுபவத்துல ஊழியக்காரனா 15 வருஷத்துல 15-16 வருஷத்துல நான் பார்த்துருக்கலாம். சபை சுவிசேஷ ஊழியன்று எதையோ போயிட்டு ஏங்க இவங்க சாட்சியை போட்டு அருன்னு சிலர்லாம் மாட்டிக்கிட்டாங்கன்னா சொத்தரும் வசமாக உட்காந்துட்டாங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஒன்று இருக்காது, காற்ற அறுத்துரும் பாருங்க, நல்ல கேட்கானே அப்படின்னா ரத்தம் சொட்ட சொட்ட சாட்சியும் வரல. அலப்பி ஒன்றும் இல்லை, மாயாவில் பின்பற்றி வீணாய அலப்புகிறார்கள். அலப்பெல்லாம் வேண்டாம். நீங்க ரட்சிப்பு யாருடையது? ஒரு வார்த்தை நீங்க எனக்கு ஒரு நாள் சொன்ன ரீட்டா அந்த பெரிய சாட்சி சொன்ன பாருங்க, பயங்கரமா ரட்சிப்பு யாருடையது? யோசேப்பு சொன்னா பாருங்க, இந்த சோத்திரம் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது தேவனுக்குரியது. சொப்பனத்தை ரட்சிப்பு யாருடையது? சுவிசேஷம் சொல்றது யாருடையது? சுவிசேஷம் யாரு? இயேசு சொல்றது யாருடைய பொறுப்பு? ரட்சிக்கிறார். ஆனா நமக்குலாம் என்ன எண்ணம்? நானே தான் இவரை ஊட்டி திரட்டி எண்ணிக்கையோ பண்ணி கொண்டு வந்துட போறேன்னு நினைச்சிருக்கான். அவன் அதுக்கு பிறகு நம்மளை பார்த்தோன்னா தெரிச்சு ஓடுவோம். விடுதலை யாரால உண்டு சொல்லணும்? இயேசு. அதனால இங்க பேரு அந்திரேவை பாருங்க, யார கரெக்டா சொன்னான்? நான் யோவான் சார்ல பின்னால போயிட்டு இருந்தேன்னா, அதை பண்ணிட்டு இருந்தேன்னா, கிறிஸ்டனா கொடுத்துனா, இது பேச்சே இல்லை. இயேசு சொன்னான். ஆமென் சொன்னான். அப்போ சுவிசேஷ ஊழியர் சுவிசேஷ பிரசங்கனா என்ன சொல்லுவோம்? இயேசுவை எல்லாம் சொல்லுங்க, அறிவிக்க வேண்டும். ஆண்டவரை அறிவித்தான் அந்திரேயா. ஆண்டவர் யாருதான்? ஆமா. நீங்களும் நம்ம வட இந்திய பைபிள் படிக்கும்போது கிண்டல் பண்ணுவாங்க. இந்த தமிழ்நாடு மட்டும்தான் ஆண்டவரே ஆண்டவருமா, அவங்க பிரபு ஆண்டவரே ஆண்டவருமா. ஆனால் உண்மையில நம்ம அவரு ஆளவிட முடியல. நைட்டில் 3 மணி நேரம் இருந்து ஆளவிடுறது பெரிய விஷயமா இருக்கு. சிலர்லாம் இப்போ கவலை சொத்திருக்கணும். நீ பாஸ்டர் நிறுத்தினாரோ, கோடைகளே சாத்தியம், குடல் இருக்குமா தெரிய, காலியாயிருமோ இன்னும் தெரிய அப்படின்னு சிலருக்குள்ள பல கவலையாக இருக்கும். இன்னைக்கு சொத்தலாம் ஆண்டு எல்லாம் சொல்லுங்க, அறிவிக்கும் மந்திரியா ஆண்டவர் இயேசு. அப்போ சுவிசேஷ ஊழியர் சுவிசேஷ பிரசங்கனால யாரும் அறிவிக்கணும்? சப்பள சலப்பள சலப்பலான்னு வேண்டாத காரியெல்லாம் பேசவே கூடாது. இயேசு. எல்லாம் சொல்லுங்க, ரட்சிப்பு யாருடையது? எல்லாம் சொல்லுங்க, சுவிசேஷ அறிவித்ததுனால யாருதான் சொல்லணும்? சொல்லுவீங்களா? எனக்கு நல்ல தீர்மானம், வெட்டி கரெல்லாம் பேசாம இயேசு தான் முழு உலகத்துக்கு கடவுள். கடவுள் எல்லாத்தையும் கடந்தவர். அவர் மனிதனுடைய பாவத்திலிருந்து மனிதனை மீட்க இந்த பூமியில மனிதனா பிறந்தார். மனிதனா பிறந்தனால அவருக்கு ஒரு பேர் தேவை. அதுக்கு இயேசுன்னு பேர். இயேசு என்றால் முழு மனுக்குலத்தின் பாவத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்குறவர், ரட்சிக்கிறவர், மீட்கிறவர். அதனால இயேசுனார். அப்படி பிறந்து அவர் நம்மை போல சாதாரண மனிதனா வாழ்ந்தார், எல்லாம் செய்தார். ஆனால் பாவமே செய்யாத பரிசுத்தரா வாழ்ந்து நம் பாவத்துக்காக சிலுவையில் மரித்து இரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்துட்டார். அவரே ஆண்டவர், உனக்கு விடுதலை தருவர். நம்பி உள்ளத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீ பிள்ளை. இதை சொல்றது பெரிய வித்த பண்ணணுமா? ஏதாவது மேட்சிங்லாம் கூத்துலாம் பண்ணணுமா? சொல்ல வேண்டியதான் ஒரு கடமை. ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். இந்த சுவிசேஷம் நிச்சயம் பொய்யாகாது. வேதம் சொல்லுது, சுவிசேஷம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ஆனா ரட்சிக்கப்படுறவர்களுக்கு இது தேவை. காட்ஸ் பவர் காஸ்பல் இருக்கு, பைபிள் இருக்குதுலே பயங்கரமான பவர் வல்லமைனா எந்த சொல்றது தெரியுமா? டுனாமிஸ் போகுது சுவிசேஷம். அது யாரை பற்றி சொல்லுங்க? இயேசு. எல்லாம் சொல்லுங்க, அறிவிக்கணும் இயேசுவை. அல்லேலூயா. அந்திரேயா ஒன்று பார்த்தோம். 2வது காரியம் சோத்திரம்,
அடுத்து அதே கண்ணி வாசிங்க. மெஸ்ஸியா கிறிஸ்து என்று அர்த்தமா? இதை இப்போ நான் நிறைய டிரான்ஸ்லேஷன் கிரீக் இந்த வேர்டெல்லாம் பார்த்தோம்னா, இப்போ அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? மெஸ்ஸியா நீ எதிரில் மெஸ்ஸியா என்பதுக்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? அவரை இயேசுவை அறிவிச்சது மட்டும் இல்லை, சொன்னது மட்டும் இல்லை, அவரை அறிமுகப்படுத்துறான். ஆமென் சொல்லுவோம். இன்னைக்கு இயேசுவை மனிதர்கிட்ட நம்ம சொல்றோம், இயேசுவை சொல்றோம். இயேசுவை இன்னைக்கு எப்படி அறிமுகப்படுத்தலாம், காட்டலாம்? சொல்லுங்க போகும். என்ன பாரு, இயேசு பாரு. இப்பதான் சாட்சி இயேசு சோத்துறோம். கிறிஸ்துவன் கிறிஸ்துவன் அப்படின்னா நான் என்ன சொல்றேன்? எப்படியே கேட்டு முடிச்சுட்டு இருக்கேன். கிறிஸ்துவன் கிறிஸ்து பிளஸ் அவன் பேர் இல்லை. நிறைய பேர் சபைகள் இருக்காங்க, சொல்லவே முடியல. ஆளை பார்த்தாலும் ஒரு நமக்குள்ளே ஒரு லைட் இல்லை, ஒரு பெரிய இது இல்லை, தெரியல. நான் அடிக்கிட்டு சொல்லுவேன் கிறிஸ்துவனா அந்த அப்புறம் சொல்லுவாங்க கிறிஸ்து அந்த ஏசு எங்க இருக்காரு? ஏசு நான் தெளிவா சொல்றேன், இந்த சபைக்குள்ள இல்லவே இல்லை. இயேசு எனக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கோயிலே இருக்கிறா? கிடையவே இல்லை. கோயில ஒவ்வொரு இருக்கு, பேய் வேணா இருக்கு. இயேசு வாசம் பண்ற இடம் உங்களுடைய இருதயம். கோ என்றால் ராஜா, இல் என்றால் இல்லம். நீங்க தான் ராஜாதி ராஜாவுடைய இயேசு கிறிஸ்துடைய தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்க தான் டெம்பிள், எங்கேயோ இயேசு. அப்ப இயேசு இந்த உலகத்துக்கு மனிதன் பார்க்கணும், எங்கதான் பார்க்கணும்? நாமளே அலங்கோலமா தவுடு பிடிச்சா மாதிரி வளரணும். அது மொட்டை மண்டைய முடி வளர்றதுக்கு எண்ணெய் வித்த கதை மாதிரி. ஒருத்தர் நல்ல வியாபாரம் பார்த்தாங்க, எண்ணெய் 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 ஆயில் ஆயில் எண்ணெய் எண்ணெய், இந்த எண்ணெயை தேய்ச்சா முடி அப்படி வளரும் இப்படி ஒன்று மக்கள்லாம் வாங்கி சேல்ஸ் பயங்கரமாகுது. இது ஆயுர்வேதிக் கேரளாவில் தயாரிச்சது அப்படின்னு சேல்ஸ் பயங்கரமாக பறக்குது. கடைசியில் சொந்தம் ரொம்ப சேல்ஸில் அவர் தலப்பா கட்டியிருக்கார். தலப்பா கட்டி என்ன இறக்கி வச்சுருக்காரு. வேர்த்து எல்லாருக்கும் சேல்ஸில் எடுத்து கொடுத்தாலும் இப்படி எப்படி ஆக்ஷனில் மண்டையில் இருந்த சொத்தம் இது தலப்பா அவங்க தான் அவர் மண்டை பல பல பலன்னு கிறிஸ்துவம் தான் இருக்கும். இவ்வளோதான் கிறிஸ்துவம். அந்திரேயா இயேசுவை அறிவித்தா, அறிமுகப்படுத்தினான். அன்னைக்கு ஒரு லிட்டரலா இருந்தார். அன்னைக்கு லிட்டரலா இயேசு சரீர பிரகாரமா அப்படியே இருந்தார், காட்டினான். இன்னைக்கு எங்க காட்டுவோம்? மக்கள் வாயில் பேசணும், நம்ம சொல்லுவோம் நல்ல போய் பேசணும். இயேசு அறிமுகப்படுத்திட்டு இயேசு உன்னை சுகமாக்குவார். அவன் நினைப்பான், என்ன பெரிய பித்தலாக அடிக்கான். இயேசு உன்னை சுகமாக்குவார். இருங்க, எங்க போறீங்க? 2 மாத்திரையை போட்டுருந்தீங்க. இயேசு அறிமுகப்படுத்துவார், காட்டுவார். இயேசு ஆசிரிப்பார், ஆசீர்வாதத்தில் இல்லை, சாபத்தில். இயேசு தரித்திரத்தை மாத்திரம் மாதிரி வாழ்க்கையில் இல்லை. இன்னும் நம்ம மஞ்சள் பையே தூக்கிட்டு எவ்வளோ இருக்கணும்? பரவாயில்ல, அங்கே போனால் கூட பேட்டரிக்கு தான் போகிற மாதிரி இருக்குது. 2 கடை இருக்குது சார். ஒரு சின்ன ஓலை கடையில் இட்லி இருக்குது. இன்னொரு பக்கத்தில் ஒரு பெரிய ஆனந்த பவன் A to P எல்லாம் இருக்குது, அங்கே இருக்குது. 2 கடையிலும் போய் இட்லி தரணும். 2 கடையில் ஒரே இட்லி தான் சோதனம். இந்த கடையில் இட்லி 5 ரூபா, அந்த கடையில் இட்லி 50 ரூபா. ஒரு டேஸ்ட் இல்லை, வித்தியாசம் இல்லை. என்னத்துக்கு A to P குடிசையில் இருக்கிறாங்க சொல்லுவான். நான் இங்கேயே இருந்துருக்கேன். முதல்ல உன் வாழ்க்கையில் கரெக்ட் இல்லை சொல்லுங்க. அந்திரேயா அறிமுகப்படுத்தும். அந்திரேயா யார் அறிமுகப்படுத்தினா? பாரு, நான் எப்படி இதை என்ன டச் பண்ணணும்? அறிமுகம். எத்தனை நேரம் போய் தீர்மானிக்கணும்? இயேசு அறிவிக்கணும், இயேசு அறிமுகப்படுத்தணும். கேளுங்க, உண்மையை ஆசைப்படுங்க. இதுதான் இன்னும் இந்தியாவை தாக்கும். வாயில வடை சுடுற ஊழியமாக இன்னும் எடுக்காது இந்தியாவில். சுகமாக்குவார்னா சுகமாக்கணும், ஆசீர்வதிப்பார்னா ஆசீர்வாதமா இருக்கணும். அவர் கர்த்தரை நம்பணும், செழிப்பான்னு சொன்னா நீங்க செழிப்பா இருக்கணும். நீங்களே பண்டாரம் பரதேசி மாதிரி இருந்துட்டா
சோத்திரம். அவங்கள நல்ல வாட்ச்மேன்டே இருக்கான். உங்க தெருவில் உள்ளவனுக்கு இயேசுக்கு வர உங்க சபைக்கு வர்றது ரொம்ப ஆசையா இருக்கான். ஞாயிற்றுல மானம் கட்ட அது குளிச்சு குளிச்சு ஜிம்மு குடும்பமாக எல்லாரும் கிளம்புறான்னு பார்த்துட்டே இருக்கான், வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். ஏதோ ஒரு 5-6 மாதம் பார்ப்போம், வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை. நீங்களே சேவிங் பண்ணாமல் பரதேசமாக தெரியாமல் போய் மாட்டிட்டேன்யா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் பிரபான்னு வந்தா என்னைக்கு வருவாங்க? வசனம் சொல்லிட்டே இருக்கான். உண்மையிலேயே இந்தியாவுக்கு அப்படி காட்டும் பொழுது வஸ்திரத்தை உங்களை பிடிச்சிட்டு உங்களோடு கூட கர்த்தர் இருக்காரு வருவார்கள். சகரியால் எழுதப்பட்டிருக்க தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதாக. இந்த ஆண்டு வாக்கு இருக்க சின்னவன் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த. நீங்க பாருங்க, இயேசுனால மகிழ்ச்சி சந்தோஷம் சம. இயேசு நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். யாரு? நம்ம கிறிஸ்து, நம்ம சர்ச்சி மூப்பர் சோத்திரம் ஆண்டனி வீட்டில் எழுதி போடுது. நீ தேடும் அவர் வீட்டுக்கு வந்து வருவார். ரெடி ஒன்று படம் போட்டு இல்லை. அவர் மூஞ்சி பார்த்தா நிம்மதியை தொடச்சிட்டு எங்கே நிம்மதி கிடைக்கும்? வருவார் நினைக்கு எழுத்து பார்த்து படிச்சுருந்தேன். எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன் எல்லாம் சொல்லுங்க. அறிவிக்கும் மந்திரேயா, அறிமுகப்படுத்தும் மந்திரேயா. யார் அறிவிக்கணும்? யார் அறிமுகப்படுத்தணும்? இன்னைக்கு நான் இப்போ என்னையெல்லாம் நல்லா சொல்ல முடியல. எங்கள் ஊருக்காரன்னு பார்த்தீங்கன்னா நான் பிறந்த வளர்ந்துல ஆர்சி கரையில் இன்னார் பையன், இந்த மீனியாவரி பையன் இப்படி அவங்க இந்த குடிச்சிட்டு அலைஞ்சாங்க. ஒரு சாப்பிட வேலை பார்த்துருந்தானே இந்த பையனாக திருப்பூர் இப்படி இருக்கான். விடுவாங்க எப்பா உண்மையிலே அவங்க கும்பிட சாமி நல்ல சாமியா இல்லையா? யார் அறிமுகமாகறா? நான் எவ்வளோ நேரம் முட்டி போட்டேன், நான் என்ன தியாகம் பண்ணேன்னு என்ன அறிமுகப்படுத்ததில்லை. இப்படி இருந்தவனு இப்படி வச்சிருக்காரு ஐயா. அவன் இயேசு நல்லவர். அதான் அறிமுகப்படுத்துறது. ஒரு மாற்றம் இல்லை. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. அறிவிக்கணும், அறிமுகப்படுத்தணும். ஆமா சொல்றோம். இயேசு ஐஸ்வர்ய சம்பன்னர். இயேசு ஆசீர்வதிக்கிறது யார் தான் காட்ட முடியும் சொல்லுங்க? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. நான் தான். இயேசு சுகமாக்குறவங்க யார் தான் காட்ட முடியும்? நீங்க தான் சுகமா ஓடணும், நீங்க தான் சுகமாக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் மேஜிக் ஷோ பண்ண சொல்லிருக்காரா? கைகளை வைப்பீர்கள் அவர்கள் சொசமாவது. நம்ம ஆட்கள் என்ன நினைச்சிட்டு வசனத்துக்கு அப்புறங்க வீட்டுக்குள்ள ஒரு நல்ல ஜெபம் பண்ணி இருக்க மாட்டோம். ஆனா போய் ஜெபம் பண்ணா நான் அடிக்கடி சொல்லுங்க. ரத்தனமலை அன்னைக்கு தீர்மானத்தார் சோத்திரம். ஏமா பெட்டில் சொந்தமா படுத்துக்கிட்டு இசிசி எல்லா ட்ரிப்பு ஏற்றுக்கல. 2 அக்காவும் போய் அந்த அண்ணனுக்கு போய் ரொம்ப மோசமாக இருக்க ஜெபம் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சா சோத்திரம். இவங்க 2 பேரும் பெட்டில் ஐசியூக்குள்ள வச்சிருக்கு. டிபி எல்லாம் மாட்டி மூக்கில் மாட்டி இங்கே சொல்லி அங்கே சொல்லி ஆக்சிஜன் எல்லாம் போயிட்டுருக்கு. போனால் நல்ல வீட்டில் அந்த ரங்கத்தில் நல்லா ஆடி இருந்தா அம்பலத்தில் அருமையாக ஆடிட்டு வந்துடலாம். போய் கைமா பைபிள் சொல்லுது. எனக்கு நீள்னு ஒரு தேவ மனுஷன் நீங்களும் பாருங்க. கையை வைக்க டச் சொல்லுவான். ஆனால் நம்ம ஆட்கள் இங்கே வசனம் எப்படி சொல்லுங்க? அவன் மேலே கையை வச்சு அவன் நல்லா நின்றுட்டு இருந்தவனை அழுத்தி கீழே தள்ளமாக பண்ணி மணிக்கணக்கான ஆவி நிறைஞ்சி அளப்புன்னு நம்ம வாயினுடைய வார்த்தை நாத்தத்தினாலேயே மயங்கி கிளம்புறோம். சிலர் கையை தூணோன்னு இந்த ஸ்ப்ரே அடிக்க பாருங்க. அந்த இதுலேயே மறந்து நம்ம நினைப்போம் வல்லமையில மறந்துட்டா முடியும். சொல்றோம். பெட்டு ஆட்டி தீப்பு உருவி ஆளை தூக்கி கொடுத்து காலையில் வந்தாச்சு. அன்னையோடு அவர் முடிவெடுத்தாரான். இனிமேல் இந்த மாதிரி கொஸ்டின் அனுப்பவே எல்லாம் சொல்லுங்க. அறிவிக்கணும். யார? அறிமுகப்படுத்தணும். யார? 3வது ஒன்று சொல்லி முடிக்க. 42வது வசனம் வாசி. இயேசுவிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான். எல்லாம் சொல்லுங்க. அழைத்து வரும் மந்திரேயா, அறிவிக்கும் மந்திரேயா, அறிமுகப்படுத்தும் மந்திரேயா, அழைத்து வரும் மந்திரேயா. எதிர்த்து போய் இயேசு சொன்னது மட்டும் இல்லை, இயேசு அறிமுகப்படுத்துறது இல்லை, அவன் போகிறது அப்படின்னு அறிமுகப்படுத்துறது மட்டும் இல்லை, அவனை அழைச்சிட்டு வந்தான். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய சுவிசேஷம் அப்படின்னு தெரியுமா?
ஐயோ சுவிசேஷம் அனுப்பி விட்டார் எனக்கு, ஐயோ ஆண்டவர் பிரதான கட்டளை அப்படின்னு கடமைக்கு போனால் ரோட்டில் நம்ம கிளம்பி பாருங்க. இப்போ 6 மணிக்கு போனோம், யாராவது வச்சுக்கொண்டு வந்து வாங்க, இயேசு தான் கடவுள், உங்களுக்காக மறித்தார், உங்களுக்காக தெரிஞ்சுருந்தார், அறிவிக்கும் பாஸ்டர் சொல்லிவிட்டார், அறிவிச்சாச்சு, இந்த பாருங்க இயேசு. அவன் என்ன தெரியுமா, நமக்கு ஒரு பெரிய இலக்கு இருக்குன்னு தெரியுமா, பேர் அப்படியே அந்திரே அப்படி அறிவிச்சுட்டு அறிமுகத்துக்குள்ள அவன் இயேசுட்ட கூட்டிகிட்டு வந்துட்டான். உங்கள் வயலில் இருக்கா? எத்தனை பேர் கூப்பிட்டு வந்துருக்கு? அதுதான் உண்மையான ஊழியம். உண்மையான ஊழியம். ஒரு சுவிசேஷகன்னா என்ன தெரியுமா, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி இயேசுவை அரிச்சு ஆதாயம் பண்ணி எங்க கொண்டு கூட்டி சேர்க்கணும் சொல்லுங்க. சபையில ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் எங்க கூட்டி சேர்த்தா சொல்லு. பெரிய பீத்துரு. நான் அவருக்கு அடிச்சிருக்கேன். அமெரிக்காவில் ஒருத்தர் ரசிக்கப்பட்டார், சொந்தம் ஈராக்கில் ஒருத்தர் ரசிக்கப்பட்டார். இங்க நீ என்ன இங்க இருக்கிற ஆளை நான் எப்படி வெள்ளத்திலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கேன். நீங்க சபைக்கு வர்றதுக்கு எதுக்கு? சபையோட ஆட்களை வெளியில அனுப்புறதா உள்ள கூட்டி சேர்த்துருக்கா? எல்லாரும் இருக்கீங்களா? நான் எவ்வளவு பார்த்துட்டு எவ்வளவு பட்டு சபைக்கு நீங்க வர்றது எதுக்கு? சபையில ஆட்களை கூட்டி சேர்க்க. எத்தனை ஆமைன்னு சொல்றீங்க? ஏன்னா தேவ ஆவியானவர் யாரெல்லாம் பயன்படுத்துவார்? எல்லாம் சொல்லி என்னதான் பயன்படுத்துவார்? ரட்சிக்கப்படல கர்த்தர் அனுதினம் என்ன செய்யறாரோ கர்த்தருக்கு எங்க இருக்காது. அப்ப சில சிரிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள யார் இருந்தாங்க? எத்தனை எல்லாம் சொல்லுங்க. அறிவிக்கணும், அறிமுகப்படுத்தணும், அழைத்து வரணும். இதுதான் உண்மையான சுவிசேஷம். கம்ப்ளீட். ஏதோ ஒரு பறவையா குயில் குயிலா பாருங்க, இது கூடும் கட்டாது, கூடும் கட்டாது. இது என்ன பண்ண தெரியுமா, அடுத்த காக்கா கூடுகள்லாம் போய் முட்டையை போட்டு வச்சுக்கணும். போயிட்டு காக்கா வரைக்கிட்டு கொத்துமா. அந்த மாதிரி இன்னொரு பறவை வந்து தெரியுமா, பார்த்துக்கணும். முட்டைகளை இங்கேயா இருந்தால் பெற்று கூட்டு போகிறதில்லை, சபையில் கூட்டு சார். ஒரு சுவிசேஷ ஊழியம், சுவிசேஷ பிரசங்கங்கள் முழுமையானதுன்னா சபைனா நீங்க கட்டடத்தை நினைக்காதீங்க. இந்த கட்டடம் இல்லை, சபைனா தெளிவா சொல்லுங்க. நாமே திருச்சபை. எல்லாம் சொல்லுங்க, யாருன்னா திருச்சபை? ஆமா, இயேசு தலையா இருக்காரு, அவருடைய சரீரமாகிய சபை. எல்லாம் சொல்லுங்க, சரீரமாகிய சபை. அவருடைய சரீரம் ஒண்ணு, தலை ஒண்ணு. தலை எல்லாம் சொல்லுங்க, தலை இயேசு, மற்ற எல்லாம் வாழு. நிறைய பேர்லாம் போயிருக்கான், மற்ற எல்லாமே தலை இயேசுதான். ஆமென் சொல்லுங்க. சொல்ல இயேசுதான் தலை. அவருடைய சரீரம் எங்க இருக்கு சொல்லும்போது நான் தான். அந்த சரீரத்துல நம்ம எல்லாரும் ஒவ்வொரு வெவ்வேறு விதமான அவயமா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அந்த அவயமாகிய சபையில ஆத்துமாக்களை என்ன செய்யணும்? சிந்திங்க. அதை செஞ்சமா என்ன செஞ்சு யோசிங்க. எல்லாத்தையும் கருத்து கவனிச்சுங்க. எல்லாம் சொல்லுங்க, அறிவிக்கணும், அறிமுகப்படுத்தணும், அழைத்து வரணும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. இப்படி வந்த அந்திரேயா இதோட ஒரு சாப்டர் முடிகிறாரு, சிம்பிளா முடிஞ்சிடாரு. ஆனா பேதுரு பெரிய அப்போஸ்தலனா மாறினான். ஆனால் அங்கேயே உடனே ப்ராமிஸ் சொல்றாரு, நீ கேபான் இன்னும் பேதுரு நாளைக்கு கூடவா உன் மேலே சொல்ல வேண்டாம் எல்லாம் சொல்லுறாரு. பெரிய அப்போஸ்தலன், மூத்த அப்போஸ்தலன் ஆயிட்டான். ஆனால் அறிமுகப்படுத்தி அறிவித்து அறிமுகப்படுத்தி அழைச்சி வந்த அந்திரேயா இதோட முடிஞ்சு தேடினாலும் காணிது. ஆனால் பரலோகம் இன்னைக்கு அவனை பேசி நல்லா ரொம்ப சிந்திப்போம். நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு, யார் வாசம் தான் யோசி. சபையை ஆண்டு என் சபையை நான் கட்டுவேன். யாரெல்லாம் கிட்ட சொல்லுங்க, இயேசு எங்க இருக்காரு? நமக்குள்ள இருக்காரு. நம்மலாம் பாட்டுலாம் போடுறோம், விருந்து மருந்து சபைக்கு நான் தான். ஆனா அப்படியா இருக்கும்? எத்தனை பேர் ஆண்டவர் நல்லவர், நல்ல திருமணங்க சொல்றோம், அர்ப்பணிங்க. அந்திரேயா கூட இயேசு அறிவிங்க, இயேசு அறிமுகப்படுத்துங்க, இயேசுத்த கூட்டிட்டு வாருங்க. ஆமென் சொல்லுங்க. இயேசுன்னு சொன்னாரு பாருங்க, இவெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்க. யாரிடத்தில் கொண்டு வாருங்க? எல்லாமே மாறும். ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் கண்களை திறப்பாராக.
இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அப்படி எழுந்திருப்போம். நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இதுவரைக்கும் பலவிதமான போதனைகளை கேட்டுக்கலாம். ஆனால் உங்களை என்னை இந்த ஆண்டில் வாக்கு பண்ணபடி சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாக நடப்பிப்பேன் என்று சொன்ன ஏற்ற காலம் இந்த காலம். ஏன்னா தெளிவா இந்த ஏற்ற காலம். இது இருள் பூமியை மூடி இருக்கு. காரிருளாம் ஜனங்களை மூடி இருக்கு. கொரோனா, குப்பை, பல போராட்ட மக்கள் இந்த அவமான தேவைகளோடு நெருக்கப்பட்டு இருக்கிறார்கள். தேவைகளோடு இருக்கிறார்கள். பக்தர்களா இதே ரோட்ல இன்னைக்கு போய் நீங்க பார்த்தா கூட 100கணக்கான பேர் நடந்துக்கிறாங்க. நம்மளை விட நல்ல பக்தியா செல்போடாம ஆசையா கடவுளை பார்த்துருந்தேன் வெறித்தனமா உண்மையா பக்தியோடு ஓடுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். நீங்க எதையோ பேசுறதில்லை. நரகத்தை, பரலோகத்தை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை எதையோ பேசுறதில்லை. சோத்திரம். இயேசுவை அறிவிக்கணும். இயேசுவை உங்க வாழ்க்கையில காட்டணும், அறிமுகப்படுத்தணும். அவருக்கு இயேசுட்ட கூட்டும் அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ள கொண்டு வரணும். அன்புதான் நம்ம முற்றிலும் செய்யப்படலாம் மாட்டோம். எல்லாரும் சொல்லுங்க இயேசு. உண்மையா பாசம் ஆசையா சொல்லும்போது இயேசு. நல்ல தீர்மானத்தோட சொல்லி ஜெபம் பண்ண போறோம். ஏதோ பிரசங்கம் போனதில்ல. நான் அறிவிப்பேன், இயேசுவை அறிமுகப்படுத்துவேன், இயேசுவை அழைத்து வருவேன், இயேசுவின் சரீரமாகிய சபையினிடத்தில். ஆமென். தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால திருச்சபையுடைய கர்த்தர் கொடுக்கிறோம். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். எழுதியிருக்கிறபடி நீ போஷித்திருக்கிறீர். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதாய் 100 மடங்கு பலன் கொடுப்பதாக. அன்றே நீங்க சொல்லுங்க, சபை பக்தி விருத்தி அடையவும், அன்றே பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தவும், சுவிசேஷ வேலைக்காகவும் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, அன்றே சோதரம் சுவிசேஷ மேய்ப்பர், போதகரை ஏற்படுத்தினேன் என்ற வார்த்தையின்படியே உங்களுடைய ஊழியனா இந்த கடமையை செய்திருக்கிற சபைக்குள்ள பக்தி விருத்தியும் சீர்பொருந்தலும் சுவிசேஷ வேலையும் தீவிரமாக நடைபெறுவதாக. இயேசு அறிவிக்கப்படுவாராக, இயேசு அறிமுகப்படுத்தப்படுவாராக. இயேசுவிடமாய் ஜனங்கள் மந்தையாய் திரளாய் கூட்டி இயேசுவின் நாமத்தில் சேர்க்கப்படுவார்களாக. சபை அர்ப்பணிக்கிறோம். மகிமையான காரியங்கள் எங்களை தாழ்த்துறோம். எல்லா கடமையும் உங்களுக்கு தருவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயலில் வாழ. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட இன்றும் சதா காலத்தை இருப்பதாக. எல்லாரும் சொல்லுங்க இயேசுக்கு. எல்லாம் சொல்லுங்க இயேசுக்கு ஊழியம் செய்வேன், பிதா என்னை கனம் பண்ணுவார். ஆமென். ஒருவர் வாழ்த்தி கடந்துவோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆளுவீர்கள், பெருகுவீர்கள். செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறோம். அப்படின்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. God bless you.